நேற்று இரவெல்லாம் அழுந்திருக்கலாம், வேதனையோடு இருந்திருக்கலாம், இல்லாட்டி இந்த மாலை வேலையும் இந்த கூட்டத்தில் வரும்போது கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது அந்த கண்ணீர் அந்த இரவு தங்கும். ஆனால் காலையிலே அந்த சூரியன் உதிக்கும் போது கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த வசனம் சொல்லுது அந்த இரவும் துக்கம் இருக்கும். ஆனால் அதிகாலத்தில் அந்த சூரியன் உதிக்கும் போது சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குவார். இதுதான் இயேசு. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு மனிதனையும் அவர் கைவிட மாட்டார். ஒருத்தரையும் அவர் கைவிட மாட்டார். அவருடைய சூழ்நிலை என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவனால மாற்றாத சர்வ வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்துல அந்த இடத்துல கண்ணீரோடு அவன் வேதனையோடு அந்த இடத்துல பிச்சை தான் வாங்கி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு இனது அந்த இடத்துல விடுதலையே இல்லை. அங்க யாருன்னா பிச்சை போட்டா அந்த பிச்சையை சாப்பிட்டு அவன் வாழ்க்கை வாழ்ந்தான். இயேசு அந்த இடத்துல வந்தோன்னு அவனுடைய வாழ்க்கையே மாறுது. ஒருவருக்கும் சொல்லுகிறேன், நீ இயேசுவை ருசித்தா அந்த இயேசுவின் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றப்படுவார். அல்லேலூயா.